ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இங்கிலீஷ் பேசிக்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் அந்த ஸ்கில்ஸ் வச்சு நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ஸ், நம்மளோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கண்டினியூஷனாக ஸோ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வேறு ஒரு டெக்னிக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டெக்னிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெர்பு நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ வெர்பு அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும், வினைச்சொல். ஓகேவா? ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 50 to 100 ஆக்ஷன் வேர்ட்ஸ் நமக்கு தெரியணும். அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இங்கிலீஷ்க்கான அந்த பேசிக் ஸ்டெப்ஸை நம்ம எடுக்க முடியும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் ஸ்டெப் லிஸ்ட் த 50 to 100 ஆக்ஷன் வேர்ட்ஸ் யூஸிங் இன் அவர் டெய்லி லைஃப். எக்ஸாம்பிள், பார்க்குறது, சி, எடுக்கிறது, டேக், வர்றது, வா, கம், போ அப்படின்னு சொல்கிறது, கோ. இந்த மாதிரி ஒரு 50 to 100 வேர்ட்ஸ் தான் நமக்கு இருக்கும் ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஃபார் அவர் டெய்லி கான்வர்சேஷன். இந்த ஃபஸ்ட்டு அந்த பார், எடு, வா, போ, தூங்கு, உட்காரு, எந்திரி, நட, ஓடு, இந்த மாதிரி ஒரு 50 to 100 வேர்ட்ஸ் இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to use for our daily conversation in our regular life. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு 100 வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். 100 வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான இங்கிலீஷ் மீனிங்ஸ் எடுங்க. பார் அப்படின்னா சி, எடு அப்படின்னா டேக். இந்த மாதிரி ஒரு 50 to 100 வேர்ட்ஸ். சாப்பிடு அப்படின்னா ஈட். இந்த மாதிரி ஒரு 50 to 100 வேர்ட்ஸ் டெய்லி கான்வர்சேஷனில் என்ன வரும் அப்படின்றத மேக்ஸிமம் உள்ள தான் வரும். அந்த வேர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதோட இங்கிலீஷ் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து அதுதான் வெர்புன்னு நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஓகேவா? அந்த வெர்போட டெய்லி லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய, டெய்லி நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வெர்பு நம்ம அந்த வினைச்சொல் எடுத்துக்கிறப்போ அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் எடுத்துக்கிறப்போ, செகண்ட் ஒன் அந்த வினைச்சொல்லோட ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அந்த மூணுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கணும்னா V1, V2, V3. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதுக்கு என்ன வரும் அப்படின்றது அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சி நான் இங்கே எடுத்திருக்கேன். சி அப்படின்றதுக்கு அது ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா சா. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா சீன். ஓகே, அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே V3 எடுத்திருக்கேன். அதே மாதிரி டேக், டுக், டேக்கன், கம், கேம், கம், கோ, வெண்ட், கான். இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம பேச முடியும். ஃபஸ்ட் ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் ஜென்ரல். ஓகேவா? இதை நம்ம ரிட்டனில் எழுதுகிறப்போ இது எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். ஸ்போக்கன் பேசுகிறப்ப நமக்கு யூஸ் ஆகும். ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங்கில் லிசனிங் அப்படின்றது நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன மீனிங் அப்படின்றத நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும். ஸோ அதனால் அந்த 50 to 100 ஆக்ஷன் வேர்ட்ஸ், அதோடைய மீனிங் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் அதோட 3 ஃபார்மெட், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V1, V2, V3. அது நான் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த V1, V2, V3 வச்சு தான் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா டென்ஸோட ஃபார்மெட்ஸை நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த நம்ம ரெகுலர் கான்வர்சேஷனுக்கு இந்த 5 டென்ஸ் போதும் நார்மலாக. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த 5 டென்ஸ் போதும் நம்ம ரெகுலர் கான்வர்சேஷனுக்கு, டெய்லி கான்வர்சேஷன். இந்த 5 வேர்ட்ஸ் நமக்கு போதும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு V1 மட்டும்தான் வரும், அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதேமாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு டெட் ப்ளஸ் V1 வரும். ஓகேவா? டெட் ப்ளஸ் V1 வரும், இல்லாட்டினா V2 மட்டும் வரும். அதேமாதிரி ஃபியூச்சர் டென்ஸுக்கு V1 மட்டும்தான் வரும், ஷால் ஆர் வில் ப்ளஸ் V1. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு V1 ப்ளஸ் ING மட்டும்தான் வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஹேஸ் ப்ளஸ் ஹேவோட V3 வரும். இப்போ ஃபஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எந்த டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த டென்ஸுக்கு V1 வருமா, V2 வருமா, V3 வருமான்ற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம என்ன பண்ணணும், ஸோ மைண்டில் நம்ம ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வி ஹவ் டு டாக் வித் சம் ஒன் ஆர் வி ஹவ் டு ரைட் சம்திங். ஸோ இது நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். V1 எந்த இடத்துல வரும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம V1 மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அந்த V1ஓட நிறையா எஸ் வரும், ஒரு சிலது ES வரும். அது செகண்ட் கேட்டகரி. ஆனால் ஃபஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு V1 மட்டும்தான் வரும். பாஸ்ட் டென்ஸுக்கு V2 மட்டும்தான் வரும். டெட் ப்ளஸ் V1 போடலாம், அது ஒரு சில கண்டிஷன்ஸில் வரும். ஃபியூச்சர் டென்ஸுக்கு V1 மட்டும்தான் வரும். அந்த V1ஓட எதாவது வரும், ஷால் ஆர் வில் வரும். ஃபியூச்சர் டென்ஸுக்கு நீங்கள் V2 V3 யூஸ் பண்ண முடியாது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு V1 ப்ளஸ் ING மட்டும்தான் வரும். V2 ப்ளஸ் ING இல்லை V3 ப்ளஸ் ING யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஹேஸ் ஆர் ஹாவ், அது சிங்குலர், ப்ளூரல், தேர்ட் பர்சன் அப்படின்றத வச்சு நமக்கு சேஞ்சஸ் ஆகி வரும். ஹேஸ் ஆர் ஹாவ் ப்ளஸ் V3 ஒன்லி, இது மட்டும்தான் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஐ கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி. ஓகேவா? அடுத்து ஹீ கோஸ், V1 ப்ளஸ் ES வருதா, ஹீ கோஸ் டு ஸ்கூல் ரெகுலர்லி. அதாவது நம்ம IV, ET, UV, தே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிங்குலர், ப்ளூரல் அண்டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், V1 சம்டைம்ஸ் யூஸ் பண்ணணும், சம்டைம் V1 ப்ளஸ் ES யூஸ் பண்ணணும், சம்டைம் V1 ப்ளஸ் ES யூஸ் பண்ணணும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், இட் வில் சேஞ்ச். அப்புறம் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி ரிச்.
ஸோ இந்த வாண்ட்டுன்னு தான் நமக்கு வந்து V1, அதோட நமக்கு வந்து சம்டைம்ஸ் எஸ் சேர்த்துக்கிறோம். இங்கே கோன்றது தான் நமக்கு V1, அதோட சம்டைம்ஸ் ES சேர்த்துக்கிறோம். இங்கே ஐ அப்படின்றது சிங்குலர்ன்றதுனால வந்து கோ டு ஸ்கூல். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் மாறும். ஓகேவா? ஸோ சிங்குலர் ப்ளூரல் அண்டு இட் அந்த இதுக்கு மட்டும் மாறும். ஓகேவா? அதேமாதிரி பாஸ்ட் டென்ஸ்க்கு பாருங்கள், ஐ சா ஹிம். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ் V2 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சியோட பாஸ்ட் டென்ஸ், சியோட அதாவது வெர்ப் டு ஃபார்ம் வந்து சா. அடுத்து வந்து டேக்கோட வெர்ப் டு ஃபார்ம் மேலே இருக்க பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸில். வெர்போட டேக்குன்ற அந்த வெர்போட V2 ஃபார்ம் வந்து டுக்கு. அடுத்து கம்மோட செகண்ட் ஒன் வெர்ப் ஃபார்ம் வந்துட்டு கேமு. அடுத்து வந்துட்டு கோவோட செகண்ட் ஒன் ஃபார்ம் வென்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து பாஸ்ட் டென்ஸ் என்ன ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹவ் டு ஸ்பெசிஃபை த டைம். ஓகே, இங்கே பாருங்கள், ஐ சா ஹிம், ஐ டுக் புக், ஐ கேம் டு ஹோம், ஐ வென்ட் டு சினிமா, ஆன் எஸ்டர்டே, ஆன் லாஸ்ட் வீக். இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எந்த டேயில் நடந்துச்சு, இல்லை எந்த டைமில் நடந்துச்சு, இல்லை எந்த வீக்கில் நடந்துச்சு அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக் பண்ணணும். அப்படி ஸ்பெசிஃபிக் பண்ணாமல் தான் நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் டென்ஸ் ஷல் ஆர் வில், வி ஒன்லி. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஷல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஷல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வந்து வில் ப்ளஸ் V1 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஐ வில் கம் டு ஹோம் இன் 10 minutes. ஓகே, ஷல் அப்படின்றது பெர்மிஷன் கேட்குறது, ஷல் ஐ கம் வித் யூ, ஷல் ஐ ஜாயின் வித் யூ, அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஷல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறது இதில் வந்து V1 ப்ளஸ் ஐஎன்ஜி மட்டும்தான் இருக்குது. அது இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஐன்னு மட்டும் யூஸ் பண்ணோம்னா ஆம் போடணும். ஓகேவா? ஸோ ஆம் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு வந்துடும். ஓகே, ஹீஸ் இட் போடுறோம் அப்படின்னா இஸ் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துடும். தே போடுறோம் அப்படின்னா ஆர் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துடும். அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு ஹேஸ் ஆர் ஹவ் V3 ஒன்லி மட்டும்தான். ஐ ஹவ் ஒர்க்கன் இயர்லி, சி ஆர் ஹி ஹாஸ் eaten food, we or they have played football, I have seen that film, I have read, she has paid the fees. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணணும். இது பேசிக்ஸ் தான். ஸோ இதோட கண்டினியூஷன் வீடியோஸ் நான் போடுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.